அனைவருக்கும் வாஸ்து ஜெகதீசன் பேசுகிறேன். சனி பயிற்சி பற்றி பார்ப்போம். இந்த மாதிரி இதிலே சனி பகவான் பயிற்சியாக இருக்கிறார். துளாராசி அன்பர்களே, உங்களுக்கு சனி பயிற்சி எப்படி இருக்குது இந்த 2.5 ஆண்டுகள் என்பது பார்ப்போம். மனதை எப்பொழுதும் தூய்மையாக வைத்துக்கொள்ளும் துளாராசி அன்பர்களே, இவ்வளவு 2.5 ஆண்டுகள் 5ஆம் வீட்டிலே அமர்ந்திருந்தார். கும்பத்தில் அமர்ந்தல் 6ஆம் வீடான மீனராசிக்கு இந்த மார்ச் மாத இறுதியிலே செல்கிறார். 5ஆம் வீட்டில் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த எந்த வேலையும் நடக்காமல் இருந்தது. கஷ்டங்கள் நஷ்டங்கள் அடைந்தது. இப்போ 6ஆம் வீடுவான சத்ருஸ்தான எதிரிஸ்தானத்திலே சேர்கிறார். சாதகமான முடிவுகளே நடக்கும். கடன் பிரச்சனை இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. 6ஆம் வீட்டில் அமர்வதால் உங்களுக்கு ஒரு விபரீத ராஜயோகத்தை இந்த 2 ஆண்டுகள் தருவார். எப்பொழுதுமே நீங்கள் மன இறுக்கத்துடனோ கோபத்துடனோ காணப்பட்டவர்கள் 2.5 ஆண்டுகள் இனி அவற்றிலிருந்தெல்லாம் விடுபட்டு சந்தோஷமான 2.5 ஆண்டுகள் இந்த 6ஆம் இட சனி பயிற்சியால் உங்களுக்கு கிடைக்கும். இனி புதிய முடிவுகள் எடுத்து தயங்க மாட்டீர்கள். வெற்றியே உங்கள் வாழ்க்கையில் கிடக்கும். வெற்றி பாதையாக தடம் பதிக்கும் உங்களுடைய வாழ்க்கை பயணம். இந்த 2 ஆண்டுகள் யாரிடம் பேசினாலும் பக்குவமாக, இனிப்பாக, இனிமையாக பேசி நயம்பட உரைத்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவது நல்லது. எதையோ இழந்தது போல் இருந்தீர்கள், நீ வெற்றிகளை வாங்கி குவிப்பீர்கள். உங்கள் முகம் தெளிவாக இருக்கும். பிரகாசமாக வைத்துக்கொள்வது நல்லது. இடபாவங்களை சுத்தமாகவும் புதிய ஆடைகளை அணிவது இந்த 2 ஆண்டுகள் நல்லது. குழந்தை பாக்கியம் தள்ளி போனால் இந்த ஆண்டு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணமாகாத தம்பதிகளுக்கு திருமணம் நடக்கும். திருமண பாக்கியம் தள்ளி போனவர்களுக்கு இந்த ஆண்டு திருமணத்தை அவரே நடத்தி வைப்பார். சனி பகவான் நடத்தி வைக்க வேண்டிய ஆண்டாக திகழும். கூடா பழக்கங்களை தள்ளி விடுவது நல்லது. கெட்ட நண்பர்களை பார்த்து அறிந்து அவர்களிடம் விலகி விடுவது நல்லது. பாதை மாறி சென்ற பிள்ளைகள் உங்களிடம் வந்து சேருவார்கள். உங்கள் அறிவுரையை கேட்டு துளாராசி அன்பர்கள் அறிவுரை கேட்டு நடப்பார்கள். மகளின் கல்யாணம் தள்ளி போனதே என்று வருத்தப்பட்டவர்கள் இந்த ஆண்டு நடைபெற்றுவிடும். ஊரே மெச்சும்படியாக திருமணம் செய்து முடிப்பார்கள். பழைய நண்பர்கள் உங்களை தேடி வருவார்கள், உறவாடுவார்கள். பல காலங்களில் இந்த பழைய வீட்டை புதுப்பித்து புது வீடு கட்டுவீர்கள். வாடகை வீட்டில் இருந்த சொந்த வீடு கட்டி செல்வார்கள். கூடுவார்கள், குடிபுகுவார்கள். உங்கள் பிள்ளைகள் வருங்காலத்திற்காக சேமித்து வைப்பார்கள். உங்கள் மகனுக்கு வெளியிடங்களில் பெண் தேடி அலைந்திருப்பீர்கள். திருமணத்திற்காக இந்த ஆண்டு தானாக வந்து அமையும். பிள்ளைகள் விரும்பிய பாடத்திலே நல்ல மதிப்பெண்களை பெற்று வாழ்க்கையில் உயர்வார்கள். பழைய கடனை திருப்பி அடைவீர்கள். வங்கிகளில் இருந்த கடன்கள் மீட்கப்படும். அது சொத்து பத்திரங்களாக இருந்தாலும் சரி, தங்க நகைகளாக இருந்தால் மீட்டு வரும். இந்த ஆண்டு மீட்டு விடுவீர்கள். பங்காளி பிரச்சனைகள்லாம் தீரும். எதிரிகள் நண்பர்கள் ஆவார்கள். 6ஆம் வீடான சத்துருஸ்தானத்தில் இருப்பதால் உங்கள் இளைய வெற்றி தேடி தருவார். வீண் சவர்களை குறைத்து விடுவார். யோகா, தியானம் போன்றவைகளை செய்வது, நடைபயிற்சி போன்றவை செய்வது நல்லது. உங்கள் 3ஆம் வீடான வெற்றி திற பராக்கிரம் சனி பகவான் பார்க்கிறார். அதில் வெளிவட்டாரத்தில் உங்களுக்கு கௌரவம் கிடைக்கும். உடல் உபாதையில் இருந்து நீங்கள் உடல்நலம் தேர்வீர்கள். வெளி ஓட்டல் உணவுகள் சாப்பிட தவிர்க்க வேண்டும். உடலுக்கு கேடு வைக்கிற உணவுகளை, பண்டங்களை வாங்கி சாப்பிடுவது தவிர்க்க வேண்டும். சனி பகவான் உங்களுடைய ஆயுள் ஸ்தானத்தை பார்க்கிறார். அதனால் தேக ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மற்றவர்களுக்கு சொத்துக்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது நல்லது. யாருடைய அந்தரங்க விஷயம் தலையிடாமல் இருப்பது நல்லது. உங்கள் அந்தரங்க விஷயம் வெளியே பேசுவதை தவிர்க்க வேண்டும். சனி பகவான் 12ஆம் வீட்டை தூக்கம்
தூங்கக்கூடிய இடம், பிரேஸ்தானம், போகஸ்தானம் இந்த வீட்டை பார்ப்பது. அதனால் நீங்கள் அந்த இடத்தை சுத்தமாக வைப்பது நல்லது. வீண் செலவத்தை தவிர்ப்பது நல்லது. பணம் கைக்கு வர பணத்தை நீங்கள் பிடித்து வைத்து கொண்டு அது சிக்கனமாக செலவு செய்வது நல்லது. உற்றார்களுக்கு தேவையில்லாமல் பணத்தை அள்ளி கொடுக்க வேண்டாம், கிள்ளி கொடுப்பது நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று வருவது நல்லது. ஆன்மீக நாட்டங்களே ஈடுபடும் நல்லது. செலவுகளை குறைத்துக் கொள்ளும் ஆண்டாக இந்த 2 ஆண்டுகள் இருந்தால் உங்களுக்கு சகல நன்மைகள் துளாராசி அன்பர்களே. நன்றி, வணக்கம்.